ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னாங்குனி முட்டை பொரியல் செஞ்சுருக்கேன். அரைச்சி விட்ட சென்னாங்குனி முட்டை பொரியல், பின்ன முட்டை இல்லாத சென்னாங்குனி பொரியல். இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிளகா கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 20 போல் காஞ்ச மிளகாவை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டு, இது பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு. இது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 7-8 போல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்து நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் சென்னாங்குனி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஒரு 2 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். இது ஒரு வாட்டி கழுவி பாருங்கள் மண் எப்படி இருக்குதுன்னுட்டு. மண் இல்லைன்னா 2 வாட்டி கழுவிக்கோங்க. சப்போஸ் மண் இருந்துச்சுனாக்கா ஒரு 3 வாட்டி கழுவிடுங்க. பட் ரொம்ப நேரம் ஊறிடக்கூடாது. அது டக்குன்னு எடுத்துடணும். இதை கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எண்ணெய் ஊற்றாமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். எண்ணெயிலே வறுத்துக்கிடலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோன்னா, இந்த கழுவி இருக்கிறோம் பார்த்திங்களா, அதில் இருக்கிற அந்த தண்ணி போகணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வறுத்து எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த வறுத்தது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்தது ஒரு தட்டில் கொட்டிட்டேன். அதே தவாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதோட நான் ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதவளத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடுறேன். இதுக்கு அடுத்து நான் அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்துடுறேன். பாருங்க, அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகா எல்லாமே சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கு வெறும் இதுவே போட்டு பெருஞ்சு தின்ற அளவுக்கு இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் கசிஞ்சு வந்துன்னு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தண்ணியை ஒன்றும் ஊற்றில. இந்த மசாலா நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவி ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 2 ஸ்பூன் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதெல்லாம் சேர்ந்து அந்த மிளகாவுடைய பச்சை வாசனை போயிடுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த சென்னாங்குனியை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை மசாலாவில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த சென்னாங்குனி வேகணும். ஜஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இப்போ இது வேகிறதுக்காக நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்றேன். இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடட்டும், மூடி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சென்னாங்குனி சூப்பராக அந்த எண்ணெய் விட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு கூட கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைனாக்கா இருக்கட்டும். இப்போ நான் இதில் பாதி எடுத்துட்டு இன்னொரு மாதிரி செய்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கொஞ்சம் பாதி எடுத்துட்டேன். இதுக்கு நடுவில் நான் ஒரு முட்டையை ஊற்றிடுறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. யாரும் இதை செஞ்சதில்லை. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னுட்டுன்னு செஞ்சேன். நல்லா இருக்குது. நீங்களும் இதை இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முட்டை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு மறுபடியும் ஒரு முட்டை ஊற்றுறேன். நல்லா கிளறிட்டு இப்போ கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்ருக்கேன்.
இப்போ முட்டை போட்டதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். சேம் டைமு அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் போட்டுடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரெண்டு வெரைட்டியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்று முட்டை போட்ட சென்னாங்குனி பொரியல், ஒன்று வித்தவுட் முட்டை இல்லாத சென்னாங்குனி. செய்யும்போது பாதி எடுத்து வச்சுட்டேன். இது முட்டை இல்லாத முட்டை போட்டது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப டெம்டேஷனாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக கூட செஞ்சிடலாம். அரைச்சி விட்டுருக்கிறது, அரைச்ச மசாலா நம்ம என்ன செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.